ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 3 ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரா பூந்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும். உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக நான் மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கணும். உப்பு இல்லை, சோடா உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கிடணும் மாவை. தோசை மாவுக்கெலாம் கரைப்பெல்லாம் அந்த மாதிரி கரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வாலாக வராமல் நல்லா முத்து முத்தாக நமக்கு வந்து பூந்தி கிடைக்கும். இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு நல்லா ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் பூந்திலாம் விழுந்ததும் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிரும். கண்கரண்டி அல்லது நம்ம பூந்தி மேக்கர் இருந்துச்சுன்னா அதில் வந்து மாவை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா கீழே அதுவாக ஈஸியாக விழுந்துடும். லைட்டாக வேணால் நம்ம தட்டிக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் தான் போடணும். அப்போ தான் ஷேப்பும் கரெக்டாக நமக்கு வரும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக நமக்கு வெந்துடும். ஏன்னா அது லைட்டான வெயிட்டில் இருக்கிறதுனால சீக்கிரம் கலர் கொடுத்துரும். அதனால் பபிள்ஸ் அடங்கினதும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ கண்கரண்டி, பூந்தி மேக்கர் அது ரெண்டுமே இல்லைனாலும் நம்ம இடியாப்பெல்லாம் நம்ம சுடுற அச்சு வச்சுருப்போம்ல, அதில் வந்து கீழே வந்து நம்ம முறுக்கு சுடுற அச்சை போட்டுட்டு மேலே மாவு ஊற்றினோன்னா அதுவும் இதே மாதிரி நம்ம மேக் பண்ண முடியும். பூந்தி மேக் பண்ணிடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்போது எடுக்கணும். சவுச்சவுன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இது மாதிரி நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூந்தி எல்லாத்தையும் நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கலர் கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மாவு தனியாக எடுத்துகிட்டு நம்ம கலர் பொடி கேசரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கலர் வந்து ஒரு பிஞ்ச் கூட போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அப்புறம் இதே ஆயிலில் நம்ம கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப தெரிக்காது. கொஞ்சம் பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான வாசனையாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஃப்ளேவர் நமக்கு காரா பூந்திக்கு கொடுக்குறது வந்து பூண்டு தான். அதனால் பூண்டை வந்து தோலோட நச்சு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கணும். நல்லா இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். சவுச்சவுன்னு இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா பொரியிற வரை வெயிட் பண்ணி அந்த கலர்லாம் நல்லா உள்ளே இருக்க கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஆல்ரெடி உப்பு காரம் நம்ம போட்டிருக்கோம். என்ன தான் போட்டாலும் லாஸ்ட்டு வந்து நம்ம போட்டால் தான் டேஸ்ட் நல்லாவே எடுத்து கொடுக்கும். அதனால் இப்போவும் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் உப்பு ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஆல்ரெடி போட்டிருக்கோம். மிளகாய்த்தூளும் உப்பு அப்புறம் இந்த சூடோட நம்ம வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து காரா பூந்தி ரெடி ஆயிரும். இப்போ அந்த முத்து முத்தாக வர்றது உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஆயில் நல்லா ஹீட்டாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து அது எந்த அளவு தண்ணி இருக்கோ அதை பொறுத்து தான். ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா கொஞ்சம் கடலை மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி வந்து ஓமப்பொடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு நம்ம எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து நான் மிக்சியில் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடான ஆயிலோ அல்லது பட்டரோ 1 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிக்கு பதிலாக அந்த ஓமம் தண்ணியை வந்து நம்ம உள்ளே சேர்த்து
நம்ம பிசைஞ்சிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நார்மல் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான நமக்கு வாசனை கிடைக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அச்சில் போட்டு புழிஞ்சிட வேண்டியதான். இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அச்சு இதுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம புளியணும். ஏன்னா கீழே இருந்து ஹீட் வந்து கை வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புளியறதுக்கு. அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புளிஞ்சிட்டு அப்புறம் நம்ம வந்து மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால. ஸோ ஒரு பக்கம் கொஞ்சம் பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி செட்டோடு நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆகிட்டு இதை மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவருக்கு வந்து நம்ம கறி லீவ்ஸ் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிடலாம். அவ்வளோதான். இனி வந்து நம்ம உடச்சிட வேண்டியதான். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே இப்போ சேர்க்குறது அவசியம் இல்லை. நமக்கு ஆல்ரெடி நம்ம சேர்த்த உப்பு அளவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு கறி லீவ்ஸ் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதும் இதனோட இப்போ சேர்த்துற வேண்டியதுதான். நல்லா சூப்பராக வாசனையாக வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். சூப்பரான ஓமப்பொடி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். டப்பாவில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முறுக்கு தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை முறுக்கு. முறுக்கு இல்லாமல் தீபாவளியே இல்லை. ஸோ இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பொரிகடலை முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துட்டோன்னா அதில் 1/4 கப் பொரிகடலையாக எடுத்துக்கணும். ஒரு வேளை பொரிகடலை மாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொரிகடலை மாவு. இப்போ இந்த 1/4 கப் பொரிகடலை நம்ம அரைச்சோம் அப்படின்னா நமக்கு 1/2 கப் தான் கிடைக்கும். ஸோ எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மாவு ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சுன்னா 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் பொரிகடலை மாவு எடுத்துக்கோங்க. மாவா இல்லை பொரிகடலை மட்டும்தான் இருக்குன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பொரிகடலை எடுத்து மிக்சியில் திரித்து சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், 2 மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயம், அப்புறம் ஓமத்தை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி போட்டுக்கலாம். நல்லா வாசனை கொடுக்கும். இந்த மாவுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சூடான ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு போல் பட்டர்னாலும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட வேண்டியதான். ரொம்ப டைட்டாக அதை மாதிரி நம்ம பிசையக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான பதம். இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்டியில் பேக் சைடில் ஆயில் தடவிட்டு அச்சுலையும் முறுக்கு அச்சுலையும் ஆயில் தடவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். மாவை வந்து எடுக்கிறதுக்கு முன்னே நம்ம கை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுக்கணும். அப்புறம் மாவை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரம் காஞ்சிடும் ரொம்ப குவான்டிட்டியில் நம்ம செய்யும்போது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முறுக்கு வந்து சுற்றி பார்க்கணும் நம்ம. அது வந்து கரெக்டாக அந்தந்து விழாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்தந்து விழுந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ லைட்டாக தண்ணி மாவில் தெளிச்சிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சுட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாகவே இருக்குது. இதை மாதிரி ஆல்ரெடி தட்டோட பேக் சைடு கரண்டியோட பேக் சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அல்லது ஆயில்னாலும் டேரெக்ட் ஆகுனாலும் புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் இதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டுன்னு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு முறுக்கெல்லாம் போட்டுற வேண்டியதான். ஸோ கொஞ்சம் பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடணும். ஒவ்வொரு தடவையும் அந்த கரண்டியோட பேக் சைடு நம்ம ஆயில் தடவிட்டு இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த முறுக்கை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வந்து உள்ளே போட்டதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு பபிள்ஸ்லாம் அடங்கிட்டுனாலே முறுக்கு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். கலர் பார்த்து எடுக்க முடியாது. அதனால் பபிள்ஸ்லாம் அடங்கினதும் வெளியில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு சூப்பராக இந்த தீபாவளிக்கு இந்த 3 ரெசிபியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.